ஹரியானாவில் போலி கால் சென்டர் நடத்தி நாடு முழுவதும் பட்டதாரி இளைஞர்களை குறிவைத்து ஜாப் மோசடியில் ஈடுபட்டு வந்த கும்பல் புதுச்சேரி போலீசாரிடம் சிக்கியுள்ளனர். ஐடி நிறுவனத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி கைவரிசை காட்டிய கேடிகளின் பின்னணி என்ன? புதுச்சேரியைச் சேர்ந்த சிவனேஷ் என்பவர் வேலைக்காக பல இணையதளங்களில் பதிவு செய்திருந்தார். அவரது மொபைல் எண்ணுக்கு அழைத்து பேசிய மர்ம நபர் ஒருவர் தன்னை HR என கூறி அறிமுகப்படுத்தி கொண்டதுடன் பிரபல ஐடி நிறுவனத்தில் வேலை இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். மாதம் பல லட்சம் ரூபாய் சம்பளமாக கிடைக்கும் அந்த வேலைக்கு அதிக டிமாண்ட் இருப்பதாகவும், ஆனால் குறிப்பிட்ட பணம் செலுத்தினால் கண்டிப்பாக தங்களுக்கு அந்த வேலையை வாங்கி தருவதாகவும் கூறியுள்ளார். அதனை உண்மை என நம்பிய சிவனேஷ் வேலைக்காக பணம் கொடுக்க ஒப்புக்கொண்டார். தேர்வு கட்டணம், செயலாக்க கட்டணம் என பல தவணைகளாக 1,74,000 ரூபாயை மர்ம நபரிடம் அவர் இழந்துள்ளார். பணத்தை வாங்கியதும் சிவனேஷின் எண்ணை பிளாக் லிஸ்டில் போட்ட மர்ம நபர் தனது வேலையை காட்ட ஆரம்பித்தார். பணம் வாங்கி நீண்ட நாட்களாகியும் வேலை கிடைக்காததால் கடும் விரக்தியடைந்த சிவனேஷ் அது குறித்து சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் மர்ம நபருக்கு பணம் செலுத்திய வங்கிக் கணக்கு விவரங்களை ஆய்வு செய்தனர். அது ஹரியானாவில் உள்ள ஃபரிதாபாத் பகுதியில் வசிக்கும் பர்வீன், கௌரவ் ஆகியோருக்கு சொந்தமானது என கண்டுபிடிக்கப்பட்டது. உடனே ஹரியானா விரைந்த போலீசார் பர்வீன், கௌரவ் இருவரையும் புதுச்சேரி அழைத்து வந்து விசாரித்தனர். அதில் பல திடுக்கிடும் சம்பவங்கள் வெளிவந்தன. பிடிபட்டவர்களிடம் நூற்றுக்கணக்கான வங்கிக் கணக்குகள் இருப்பதும், வேலைவாய்ப்பு மோசடி செய்யும் கால் சென்டரில் வேலை பார்த்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. கோவிட் காலத்தில் கௌரவ் தனது நண்பர் சந்தீப்புடன் சேர்ந்து சொந்தமாக போலி கால் சென்டர் வைத்து வேலைவாய்ப்பு தருவதாக கூறி ஏமாற்றத் தொடங்கியுள்ளனர். அவர்களின் வலையில் சிக்கிய 1000க்கும் மேற்பட்ட பட்டதாரி இளைஞர்களிடம் பல கோடி ரூபாய் மோசடி செய்துள்ளனர். அது தொடர்பாக பல மாநிலங்களில் புகார்களும் பதிவாகியுள்ளன. ஆனால் அவர்கள் போலீசார் கையில் மட்டும் பிடிபடாமல் தப்பித்து வந்துள்ளனர். இதனிடையே முதல் முறையாக புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் தற்போது பர்வீன், கௌரவ் ஆகிய இருவரையும் கைது செய்துள்ளனர். முக்கிய குற்றவாளியான சந்தீப் தலைமறைவாகியுள்ளார். இதில் கைதான இருவரும் பட்டதாரிகள். அதில் ஒருவர் பொறியியல் பட்டதாரி என்பதும் குறிப்பிடத்தக்கது. போலி கால் சென்டர் நடத்தி 4 ஆண்டுகளாக பல மாநில இளைஞர்களுக்கு வேலை தருவதாக கூறி பண மோசடியில் ஈடுபட்டு வந்த கும்பல் போலீசில் சிக்கியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.